நம்ம மேல தப்பு இருக்கா இல்லையா? நம்ம மேல தப்பு இருந்தாலும், அதுலயுமே பிரஷர் போட்டுக்க ரீசென்ட்டா எனக்கு நானே சொல்லிக்கிட்டது. உன் மேல தப்பு இருக்குடா. ஆனா அதுக்காக பிரஷர் போட்டுக்காத. கில்ட் ஆக வேணாம். அதிலேயே ரெக்ரெட் ஆயி அப்படியே இருக்க வேண்டாம். அடுத்த விஷயத்த பாரு. உன் மேல தப்பு தான். இனிமே நடக்காம பார்த்துக்கோ. அவ்வளோதான். இது அப்படின்னு செம மேட்ரு. இது கரெக்டான பாயிண்ட் Grab a இது. seat. Turn it up. You're now entering Converse. இப்ப நான் என்னையே சொன்னேன்ல, நான் வந்து ம். நல்ல பிள்ளையாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ம். நான் அந்த மைண்ட் செட்லயே வளர்ந்ததுனால, நம்ம வந்து எதுவும் தப்பா பேசிறக்கூடாது, தப்பா பண்ணிறக்கூடாது. ம். ஒரு கான்ஷியஸ்னஸ் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்த வரைக்கும், ம். எனக்கு என்ன மைண்ட் இருந்துச்சுன்னா, இது தப்பாயிடுமோ? இது கரெக்ட்டாயிடுமோ? பார்த்து, பார்த்து, பார்த்து ம். இத்தன வருஷமாவே நான் அப்படியே தான் இருந்திருக்கிறேன். ம். அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோ? ம். ஒரு சின்ன விஷயம் கூட நம்மள கில்ட் ஆக்கிறக்கூடாது. ம். இப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸா இருந்து, வேர் ஆம் ஐ? அப்படின்ற இந்த ஹூ ஆம் ஐ அப்படின்னுவான்ல ஒரு ம். பாட்டு பரத். அந்த மாரி ம். ஹூ ஆம் ஐ? வேர் ஆம் ஐ? வாட் ஐ அம் டூயிங்? ம். அப்படின்ற அந்த கொஸ்டின்ஸ்குள்ள எனக்கு நெறைய ஓட ஆரம்பிச்சுருச்சு. ம். அப்போ நான் என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு இன்டர்வியூல சொன்ன எனக்கு ஒரு பாயிண்ட் தான் ஞாபகம் வந்துச்சு. ம். நமக்குள்ள ம். ஒரு அரக்கன், ம். ஒரு நல்லவன், ம். ஒரு கெட்டவன், ம். ஒரு கேடு கெட்டவன், ம். ஒரு காம பிசாசு, ம். ஒரு குற்ற உணர்ச்சியற்ற மிருகம், ம். ஒரு குற்ற உணர்ச்சி உள்ளவன். இப்படி எல்லாருமே இருக்கிறாங்க. ம். இது எல்லாருமே நமக்குள்ள தான் இருக்கிறாங்க. ம். இதுல ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாரி ஒருத்தன் வெளில வருவான். ம். கரெக்ட்டா? இதுல எவன் எப்ப வெளில வரணும் ம். அப்படிங்கிறத முடிவெடுக்கிறது, அதுவும் நான் ஒருத்தன் தான். ம். எனக்கு எதிர்ல இருக்கிறவனும் யாரோ கிடையாது. ம். அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போறான். அதுக்கு நான் ரியாக்ட் பண்றது என்னோட தப்பு தான். ம். இல்ல, ஒருத்தன் என்ன ட்ரிகர் பண்றான்னு நான் ட்ரிகர் ஆனேன்னா, அது என்னோட தப்பு. ம். ஒருத்தன் என்ன ஓவர் ட்ரிகர் பண்ணி இதுக்கு நான் ரியாக்ட் பண்ண வேண்டிய இடத்துல அமைதியா இருக்கிறதும் என்னோட தப்பு தான். ம். ஸோ நான் எத வெளிக்கொண்டு வரப்போறேன் அப்படிங்கிறது என் கையில தான் இருக்கு. அப்ப அதுவும் நான் தான். ம். அப்போ இந்த மாரி பல எண்ண வந்து அப்படி அமுக்கி எவனோ ஒருத்தன் தான் அந்த இடத்துல மேல வந்து உட்காருவான். ம். அது எவன்? ம். அப்படிங்கிற டிசைடிங் அத்தாரிட்டி மட்டும் நம்மகிட்ட தெளிவா இருக்கணும். ம். அது போதும். அது தப்பானவனே திடீர்னு வெளில வந்துட்டான். ம். குற்ற உணர்ச்சி இல்லாத ஒருத்தன் வந்து வெளில வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டான். ம். எனக்கு இதுல குற்ற உணர்ச்சி கிடையாது. ம். ஏன் அப்படின்னா, நான் இதுல தப்பு பண்ணல. ம். அது கான்ஃபிடென்ட்டா சொல்றதுல என்ன இருக்கு? ம். யார் என்ன செய்ய போறா? ஒண்ணும் யாரும் நம்மள வந்து தூக்குல போட போறது. நம்ம அதுக்காண்டி கொலை லெவலுக்கு போறது கிடையாது. குற்ற உணர்ச்சி நான் இந்த இடத்துல ரூ. 2000 வாங்கிட்டு ரூ. 500 மட்டும் குடுத்துட்டு ரூ. 1000 ஏமாத்திட்டு போறது. இந்த மாரி சொல்றேன். ம். இதுதான் நம்மளோட லெவல் ஆஃப் குற்ற உணர்ச்சி. அதுக்கு மேல நம்ம என்ன வாழ்க்கையில யாருக்கு என்ன துரோகம் பண்ண போறோம்? ம். அதுக்கும் எதுவும் கிடையாது. நான் இதுவே சாம்பிளா தான் சொன்னேன். ம். பொதுவா யாருக்கும் வந்து குற்ற உணர்ச்சி பண்ற அளவுக்கு இல்ல. நான் சொல்றேன். தப்புன்னு ஏதோ ஒண்ணு நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சு பண்ண மாட்டோம். ம். நமக்கு இப்போ நமக்குன்னு சொல்றது நம்ம 2 பேரே சொல்லுங்க. என்ன பத்தி உங்களுக்கு தெரியும், உங்கள பத்தி எனக்கு தெரியும். ம். நம்ம 2 பேர் மென்டாலிட்டில எப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டோம் நமக்கு யாராவது சொன்னாலோ, ம். இல்ல நமக்கே நம்ம உணர்ந்துட்டோம்னாலோ, ம். ஐய்யய்யோ! தப்பு பண்ணிட்டோமே. இப்படி உட்கார்றாள்ல நம்ம. 2 பேருமே அப்படிப்பட்ட ஆள் தான். ஆனா அந்த தப்ப அடுத்து நம்ம பண்ண மாட்டோம். ம். இது நமக்கு பேசிக்கா இருக்கிற விஷயம். அந்த தப்ப அடுத்து நம்ம பண்ணவும் மாட்டோம். அந்த விஷயத்துல கொஞ்சம் கான்ஷியஸா இருந்துக்குவோம். ம். ஓகே, இது இப்படி போனா தப்பா இருக்கு. இது வேணாம் அப்படிங்கிறப்போ. அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா அது வெளியில வரப்போறதில்ல. ம். இப்போ நீயாவே இருந்துக்கலாம். எதுக்குமே நீ வந்து உன் வாய்க்கு கண்ட்ரோல் பண்ண அவசியம் இல்ல. ம். என்ன தோணுதோ பேசு. அது ம். தப்பா இருக்கோ, ரைட்டா இருக்கோ, கரெக்ட்டா எடுத்துக்கிறாங்களோ, எடுக்கலையோ. ம். எல்லாருக்கும் போய் எல்லா விஷயமும் கனெக்ட் ஆக போறது கிடையாது. இப்ப நம்ம மீடியால இருக்கிறதுனால சொல்றேன். ம். எல்லாருக்குமே போய் எல்லா விஷயமும் கனெக்ட் ஆக போறது கிடையாது. ஆனா, யாரோ ஒருத்தனுக்கு போய் கனெக்ட் ஆகும். நம்ம மென்டாலிட்டில இருக்க நெறைய பேர் இருக்கிறான். இன்னைக்கு சொசைட்டில நம்ம மென்டாலிட்டில இருக்கிறவன் தான் நெறைய பேர் இருக்கிறான். ம். அவனுக்கெல்லாம் பயங்கரமா கனெக்ட் ஆகும்ன்றது மட்டும் எனக்கு தோணிருச்சு. ம். ஸோ அதனால எனக்கு என்னன்னா, அதனால தான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற கேரக்டர் வந்து முத்து கேரக்டர் கிட்டத்தட்ட மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு தெரியும் அது ஈக்குவலா இல்லையா? ஆமா. என் சொந்த வாழ்க்கைக்கும் அவனுக்கும் வந்து குடிக்க மாட்டேன். மத்தபடி மோர் ஆர் லெஸ் 2 பேரோட கேரக்டரும் கிட்டத்தட்ட சேம் அண்ட் இதா தான் இருக்கு. அந்த அப்படி இருக்கிற ஐடியாலஜி மீட்டர் ஒண்ணா தான் இருக்கும். நான் பார்த்த வரைக்கும். ம். ரியல் லைஃப்ல நான் இருக்கிறதுக்கும், சீரியல்ல நடிக்கிற அந்த கதாபாத்திரத்தோடைய குணாதிசயத்துக்கும், ம். அவனோட பிஹேவியர் எல்லாமே மோர் ஆர் லெஸ் சேமா தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ இவன் வந்து இத்தனை பேர் கூட கனெக்ட் ஆகிருக்கான். ம். அவன் நெறைய குடிப்பான், ம். அடிப்பான், தப்பு பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். ஆனா அவன நெறைய மக்களுக்கு பிடிச்சிருந்தது. ம். பிடிச்சிருக்கு. இன்னைக்கும் நெறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. 3 வருஷம் ஆயிருக்கு. இருந்தாலுமே வெளில போறப்போ விசாரிக்கிறாங்க, ஆதரவா பேசுறாங்க, ம். கொஞ்சி விளையாடுறாங்க, கொஞ்சி பேசுறாங்க. இந்த கீழலாம் வர்ற அக்காலாம் இருப்பாங்க. அந்த பக்கத்து வீட்ல ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்கலாம் வந்து இப்படி கிராஸா நம்ம இந்த வீட்டு டோர் தொறந்தோம்னாலே, அவங்க வீட்டு டோர் தொறந்துருவாங்க. "ஹாய் தம்பி சாப்பிட்டீங்களா?" அப்படின்னாங்க. "சாப்பிட்டேன்க்கா" அப்படின்ட்டு போவேன் நானு. ஒரு வீடு இருக்கு ரைட் சைடுல. ம். அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. பகல் நேரத்துல நான் எப்பயோ 10 மணிக்கு மேல வெளில போறேன்னா, அவங்க வீட்டு கதவு தொறந்திருக்கும். ம். இல்ல பூட்டியிருந்தாங்கன்னா டப்புன்னு தொறப்பாங்க. ம். "சாப்பிட்டீங்களா தம்பி?" அப்படின்னுவாங்க. "சாப்பிட்டேன்க்கா" அப்படின்ட்டு போவேன் நானு. ஸோ அந்த மாரி இவ்வளவு தூரம் நடந்திருக்குல்ல. அப்போ அவங்க எல்லாரும் கூடயும் கனெக்ட் ஆறாங்கன்னா, ம். என் மென்டாலிட்டில நான் பேசுறது, நான் ம். பப்ளிக் பிளேஸ்ல பேசுறதோ, இப்ப இந்த மாரி நம்ம பேசிக்கிறப்ப இது சோசியல் மீடியால போடுறப்ப பேசுறதோ,
இல்ல எங்க பேசலாம் எல்லாரும் கூட கனெக்ட் ஆகும். ம். ரியாலிட்டி என்னவோ அதை தான் நம்ம பேசுறோமே தவிர அதை நம்ம தப்பா பேசுறது இல்ல. இதுக்கு எதுக்கு நம்ம வந்து வாய்க்கு போட்டு பண்ணணும்? ம். என் வாய்க்கு போட்டே கிடையாது. என் வாயில இருந்து எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பேசுறேன். அது என் மனசாட்சிக்கு உளமாற ம். உளமாற வெற்றி வசந்த் எனும் நான் அப்படின்ட்டு உளமாற நான் வந்து என் மனசுக்கு தோன்றதை நான் பேசுறேன். இதுல வந்து எனக்கு எந்த கட்டுப்பாடோ கோட்பாடோ கிடையாது. ம். தெளிவான சிந்தனையை மட்டும் வச்சு நம்ம பேசிக்கொண்ட மென்டாலிட்டிக்கு நான் வந்துட்டேன். Crazy minds, late nights, big dreams, new highs, no script, just hits. Welcome to Converse.